அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்போதைய எமது நாட்டில் நடைபெற்று வந்த ஒரு விஷயம் சம்பந்தமாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால், கல்முனை வைத்தியசாலை விவகாரம். அதே போல் இந்த விஷயத்தில் எமது முஸ்லீம் பாராளுமன்ற ஆளும் கட்சி தரப்பு எம்பிமார் இவங்களோட நிலைப்பாடு என்ன, இந்த அரசாங்கத்தோட நிலைப்பாடு இந்த விஷயத்தில் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால், ஆடைங்கிறது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விஷயம். அது ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதில் ஒவ்வொருத்தவங்களோட மதத்தோட விஷயத்தில் யாருமே தலையிடக்கூடாது. அவங்களோட உரிமை, அது அவங்களோட நம்பிக்கை. இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தையும் இல்லை. அதே போல் ஒரு அலுவலகங்களுக்கு உரித்தான ஆடைகள் இருக்குது. அதே போல் வைத்தியசாலைக்கு உரித்தான ஆடைகள் இருக்கின்றது. அதே போல் ஒவ்வொரு இடத்துக்களுக்குமே பொதுவான ஒவ்வொரு ஆடைகளை அரசாங்கம் முடிச்சு வச்சிருக்கு. அப்படி ஒரு ஆடை விவகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக கல்முனை வடக்கு வைத்தியசாலை. இந்த வைத்தியசாலையில் 9 முஸ்லீம் ஊழியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. 9 பேரும் பெண்கள். அவர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அதாவது அனுமதித்த வேலைகளுக்காக உரிய இடத்துக்கு சென்றிருக்கிறாங்க. வைத்தியசாலைக்கு போன டைமில் இந்த ஆடை விஷயமான ஒரு பிரச்சனை வந்துக்கு அங்கே வைக்கக்கூடியவர்கள் வேறு விதமான ஆடைகளும், இவங்க சென்ற 9 பேரும் அவர்கள் சமயம் சார்ந்த அனுமதிக்கப்பட்ட, அதாவது அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட ஆடைகளையே அனுமதித்து போகிறாங்க. ஆனால் அங்கே உள்ளவங்களுக்கு இது பிடிக்கலை. அதாவது இது அவர்களுக்கு ஒரு அந்த ஆடை விஷயத்தில் ஒரு முரண்பாடு ஒன்று வந்திருக்கிறது. அங்கே பாரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கப்பட்டிருக்குது. அந்த இடத்துல அந்த 9 பேருமே உரிய இடத்துல இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக சமூக வலைதளங்களில் பலவிதமான கருத்துக்கள் உள்ளாகி வருகிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் சொல்கிறாங்க. நாம் குறிப்பாக இப்போ ஆடை விஷயத்தை பார்க்கும்போது, வைத்தியசாலையில் நடக்கும்போது அந்த வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த 9 பேருமே இதே போல் இலங்கையில் பல சிங்கள, தமிழ், முஸ்லீம் பல இடங்களும் உண்டு. அந்த ஒவ்வொரு இடத்துலையுமே மூவின மக்களுமே வேலை செய்கிறாங்க. அங்கே வேலை செய்கிற எல்லாருமே 3 இனத்தில் உள்ள மக்களுமே அவங்களுக்கு தேவையான, அதாவது அவங்களுக்கு உச்ச ஆடைகளை போட்டுட்டு தான் போய் வேலை செய்கிறாங்க. இது வரைக்கும் இந்த பிரச்சனையும் இப்படியான பிரச்சனை முதல்ல இருக்குது வைத்தியசாலையில். ஆனால் இது ஒரு பிரச்சனையாக இந்த அரசாங்கத்தால் இப்படியான இது அனுமதிக்கப்படாத ஒரு ஆடையாக இருந்திருந்தால் இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா வைத்தியசாலையிலுமே இந்த பிரச்சனை வந்திருக்கும். ஆக இந்த பிரச்சனை பொதுவான ஒரு பிரச்சனை இல்லை, கல்முனை வடக்கு வைத்தியசாலையில் மட்டுமே உள்ள ஒரு பிரச்சனையாக இங்கே நாம் முடிவுக்கு வரலாம். இந்த வைத்தியசாலையில் இருக்கக்கூடியவங்க இந்த ஆடைக்கு ஒரு முட்டுக்கடையாக இருந்திக்கிறாங்க. அதை தீர்க்க வேண்டியது அந்த நிர்வாகத்தோட பொறுப்பு. அங்கே அது தீர்த்துப்படவில்லை. இது மாறாக எங்கே போகுதுன்னு சொன்னால், சுகாதார அமைச்சுக்கு போகுது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த விஷயத்தை உடனே நாங்கள் தீர்வு கொண்டு வர போகிறோம் அப்படின்ற பேர் இந்த 9 பேருக்கும் வேறு ஒரு வைத்தியசாலைக்கு நியமனம் வழங்குறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியலை. ஒரு பிரச்சனை வரும்போது அந்த இடத்துலேருந்து அவங்கள அப்புறப்படுத்துறதால இந்த பிரச்சனைக்கு தீர்வு வருமா? இனிமேல் அந்த இடங்களுக்கு, அதாவது அந்த வைத்தியசாலைக்கு இனிமேல் புதிதாக வேறு ஒரு முஸ்லீம் பெண் ஊழியர்களும் செல்லக்கூடாதா அப்படின்ற ஒரு முடிவுக்கு அந்த நிர்வாகமும் இந்த அரசாங்கமும் வருகிறதா? குறித்த நியமனத்தை வழங்கின அரசாங்கம், அதாவது அமைச்சர் வருகிறாரா அப்படிங்கிறது வழங்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் இப்படி இந்த 2 பிரச்சனையை இருக்கும்போது எமது முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் இன்னொரு முக்கியமான ஒரு நபரை குறிப்பிடணும். அதாவது தான் ராமநாதன் அச்சுரா, பாராளுமன்ற உறுப்பினர், யாழ்ப்பாணத்துக்குரியவர். இவர் இந்த ஆடை விவகாரத்தில் பொதுவான முறையில் உண்மையிலேயே எந்த மக்களுக்கு இது தேவையோ, இது நம்மளோட பாரம்பரிய ஆடை, இது அவங்களுக்கு தேவையான விஷயங்கிறத ஆணித்தனமாக அடித்து இந்த பாராளுமன்றத்தில் அவருக்கு குறித்த நேரத்தில் அவர் ஒரு விஷயத்தை பேசுகிறார். உண்மையிலேயே அவருக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். என்று சொன்னால், உண்மையிலேயே பேசக்கூடிய எமது முஸ்லீம் பாராளுமன்ற ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் மௌனமாக இருக்கின்ற நேரத்தில் நீங்கள் பேசின விஷயம் உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்கது. ஒட்டுமொத்த முஸ்லீம் சார்பாகவும் இலங்கையில் உள்ள மக்கள் சார்பாக நான் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நாம் இப்போ வரப்போகிறோம் எமது முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சியிலே உள்ளவங்க. நீங்கள் ஆளுங்கட்சியில் அமைச்சர்கள் இல்லை, நீங்கள் யாருமே இல்லை, பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றீங்க, பிரதி அமைச்சர்கள் இருக்கீங்க. உங்களை பாராளுமன்றத்துக்கு இந்த சமூகம் மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புனது இப்படியான ஒரு பிரச்சனைகள் வரும்போது இதுக்கான ஆளுங்கட்சி சார்பாக நீங்கள் இருந்து குரல் கொடுக்கணும், இதை தட்டி கேட்கணும், இதுக்கான முடிவுகளை, தீர்வுகளை பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலையும் அவங்க உங்களை அனுப்பின மாவட்டங்களுக்குரிய அபிவிருத்தி பணிகளை எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத நோக்கத்தில் அனுப்புனது. மற்றபடி உங்களை அங்கே கொண்டு போய்த்துட்டு ஆளுங்கட்சியால் கொண்டு வர, அரசாங்கத்தால் கொண்டு வர மசோதாக்களுக்கும் திட்டங்களுக்கும் தீர்மானங்களுக்கும் கையெழுத்திட்டு மட்டும் இருக்கிறதுக்காக மக்கள் அனுப்ப இல்லை. அப்படியான ஒரு நோக்கத்தை நீங்கள் போயிருந்தால் உங்களோட அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள், முடிவுகள் எப்படிங்கிறது அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான்
தெரியும். மக்கள் தான் முடிவெடுப்பார்கள். அது எந்த முடிவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறீங்க. முஸ்லீம்கள் என்ற பொறுப்பில் பாராளுமன்ற உயரிய சபையில் இருக்கிறீங்க. அந்த இடத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது இப்படியான பிரச்சனை, சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது இதுக்கு நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும். உங்களுடைய கட்சி தலைவர், உங்களுடைய ஜனாதிபதி, உங்களுடைய பாராளுமன்ற பிரதமர்கள் பேசுவார்கள் என்று நீங்கள் இருக்க இயலாது. நீங்கள் தான் முதல்ல உங்களோட ஆளுங்கட்சி அப்படின்ற ஒரு மிக பொறுப்பில் இருக்கிற நீங்கள் உங்களோட கட்சி தலைவர்கிட்ட பேசி, ஜனாதிபதிட்டையோ பிரதமர்கிட்டையோ அல்லாட்டி சுகாதார அமைச்சர்கள் பேசி இந்த விஷயங்களை நீங்கள் அவங்களுக்கு தெளிவான முறையில் விளக்கப்படுத்தணும். இது ஒரு சிறிய விஷயம் நீங்கள் நினைச்சா உங்களை போல ஒரு முட்டாள்கள் வேறு யாருமே இருக்க முடியாது. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளியாக கூட இருக்கலாம். இந்த பிரச்சனை பின்னுக்கும் தொடர்ந்து வரலாம். இப்படியான பிரச்சனைகள் ஆளும் தரப்பில் இருந்துக்கிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கிறத விட நீங்கள் தாராளமாக உங்களோட வீட்டில் போய் அமைதியாக இருக்கலாம். இது வந்து முஸ்லீம்களுக்கான பிரச்சனை மட்டும் இல்லைன்னு நம்ம பார்க்கக்கூடாது. இது வந்து அடுத்த ஒவ்வொரு பிரச்சனையும் உருவாகலாம். தமிழர்களுக்கு பிரச்சனை வரலாம், சிங்களர்களுக்கு பிரச்சனை வரலாம், முஸ்லீம்களுக்கு பிரச்சனை, இப்படியான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளில் பல பிரச்சனைகள் நாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாம் பின்காலத்தில் தள்ளப்படுவோம். இது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ முஸ்லீம்கள் வந்து முஸ்லீம் பகுதியில் வந்து முஸ்லீம்கள் தான் வேலை செய்யணும், சிங்களவர்கள் வந்து சிங்கள பகுதியில் சிங்களவர்கள் தான் வேலை செய்யணும், அதே மாதிரி தமிழர்கள் வந்து தமிழ் பகுதியில் வந்து தமிழர்கள் தான் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் எல்லாருமே புறப்பட்டால் இது என்ன நடக்க போகுது? இதுக்கு ஒரு முடிவு இல்லையா? ஒற்றுமையான நாடாகவும் மூவின மக்களும் ஒன்றாகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டில் இப்படியான ஒரு பிரச்சனைக்கு வந்து இடமாற்றம் தான் ஒரு தீர்வாக முடியுதா அப்படிங்கிறது இந்த மக்கள் இடத்துல ஒரு பெரிய கேள்விக்குறியாகிக்குது. இப்படியான பிரச்சனைகளை ஏன் இந்த அரசாங்கம் வந்து ஒரு இடமாற்றத்தோட முடிவு கொண்டு வருதுங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள எல்லாமே இருக்குது. எனவே முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கான மிகப்பெரிய பொறுப்புகளை நீங்கள் இருக்கிறீங்க. சமூகம் சார்ந்த உயர்மட்ட முடிவுகள் எடுக்கக்கூடிய தகுதிகள் இப்போ உள்ள காலகட்டத்தில் அது உங்களுக்கு தான் இருக்குது. எனவே இப்படியான நேரத்தில் உங்களோட முடிவுகள் வந்து நமது சமூகத்துக்கும் மூவின மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் கேட்பது, பாராளுமன்றத்தில் நீங்கள் அமைதியாக இருப்பதாக இருந்தால் நீங்கள் உங்களோட வீடுகளிலே தாராளமாக இருக்கலாம். அதை விட்டு இப்படியான ஒரு பிரச்சனைகள் வரும்போது ஏன் ராமநாதன் அச்சுராவால் இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்க முடியுமாக இருந்தால் ஏன் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைதியாக இருக்கின்றன வழங்க முடியும்? எதிர்கட்சியை குறித்து நான் பேச தெரியல. அவர்களால் என்ற கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். அவர்கள் என்னதான் கருத்துக்கள் முன்வைத்தாலும் அவர்கள் எதிர்கட்சி முழு பலமும் ஆளும் கட்சி என்ற பெயரில் உங்களிடம்தான் உள்ளது. தேசிய மக்கள் சக்தி NPP அரசாங்கம் தான் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த அரசாங்கத்தில் தான் இருக்கக்கூடிய முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் தான் இருக்கின்றீர்கள். இப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் அதாவது முடிவுகள் எடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைதி காப்பது எமது சமூகத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்பது நாங்கள் இந்த காணொலிகள் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விடயத்தில் நிச்சயமாக நல்ல முடிவுகளை அரசாங்கத்துடன் சேர்ந்து பேசி முடிவெடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.